ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சமையல் வித் சமன்யா. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம கொங்கு நாட்டு ஸ்பெஷல் சிந்தாமணி சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இந்த சிக்கன் செய்கிறதுக்கு நம்ம நல்லெண்ணெய் தாங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். நல்லெண்ணெய் ஒரு 1/4 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் தாராளமாக தான் எடுத்துக்கணும். இப்போ இந்த எண்ணெய் சூடானதும் இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு எல்லாம் சேர்த்து தாளிச்சுக்கலாம். கடுகு பொரிஞ்ச உடனே நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு கண்டிப்பாக கருவேப்பிலையை ஸ்கிப் பண்ணாதீங்க. இப்போ நான் பொடியாக நறுக்கி வச்சு சின்ன வெங்காயம் 1 கப் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். இந்த ரெசிபி பொறுத்த வரைக்கும் நம்ம பெரிய வெங்காயம் கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாதுங்க. இந்த சிக்கனோட ஸ்பெஷாலிட்டியே சின்ன வெங்காயம் தான். ஸோ கட்டாயமாக இதுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்குங்க. இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம காரத்துக்கு இதுக்கு வரமிளகா சேர்த்துக்க போகிறோம். இந்த ரெசிபி பொறுத்த வரைக்கும் இதில் காரத்துக்கு வெறும் வரமிளகா மட்டும்தான் நம்ம சேர்க்க போகிறோம். பச்சை மிளகாயோ வரமிளகாத்தூள் மிளகுத்தூள்னு வேறு எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது. அதனால் கம்ப்ளீட்டாக அந்த ஸ்பைசினஸ் வரமிளகாயிலிருந்து தான் வரும். ஸோ உங்களுடைய காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் வரமிளகா சேர்த்துக்கோங்க. இப்போ ஓரளவுக்கு இந்த வெங்காயம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். அடுத்தது இதில் நான் இன்றைக்கி ஒரு 500 கிராம்ஸ் அளவுக்கு சிக்கனை நல்லா மஞ்சத்தூள் போட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் இதில் சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். ஒரு 3 மினிட்ஸ் நல்லா இதெல்லாம் சேர்த்து வதக்குனதுக்கப்புறமா நம்ம ஒரு மூடி போட்டு இதை மூடி வச்சிடலாம். இந்த சிக்கன்லேருந்து வரக்கூடிய தண்ணியிலையே தான் அந்த சிக்கன் வேகணும். கண்டிப்பாக நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. ஸோ நல்லா கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டிங்கன்னா சிக்கனில் இருக்கிற தண்ணியிலையே அது மெதுவாக குக் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்கள் சிக்கன் எப்படி தண்ணி விட்டுருக்குன்னு. இந்த தண்ணியிலையே சிக்கனோட எசன்ஸ்லையே அந்த சிக்கன் நல்லா வேகணும். அதுதான் இந்த சிக்கனோட ஸ்பெஷாலிட்டி. நம்ம சேர்த்துருக்கிற எண்ணெயிலையும் அந்த சிக்கன்லேருந்து வரக்கூடிய எசன்ஸ்லேயுமே இந்த சிக்கன் குக் ஆகிறதுனால இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா ரோஸ்ட் ஆகிற அளவுக்கு கூட நம்ம இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதில் கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் நம்ம சேர்த்துட்டோன்னா நம்மளுடைய சூப்பரான சிந்தாமணி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப மினிமமான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சுட்டு நம்ம ரொம்ப சூப்பரான ஒரு சிக்கன் ரெசிபி பண்ணலான்னா அது கண்டிப்பாக இந்த சிந்தாமணி சிக்கன் தாங்க. இந்த சிக்கனை சாப்பிட்டு பிடிக்கலன்னு சொன்னவங்க யாருமே கிடையாது. கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இந்த சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸை இந்த சேனலை நீங்கள் கட்டாயமாக எதிர்பார்க்கலாம். நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.